நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ நிறையா விமர்சனம் பண்ணுவாங்க. ஐயா இதுவா, ஐயா அதுவா, இது எதுக்கு அது எதுக்கு, இந்த மாதிரி பேடாக ஏதாவது நம்மளை அப்செட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் வந்துட்டு நம்ம கேட்போம். கேட்டாலும் அந்த இடத்துல ரொம்ப காமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா, என் காதுபடவே சொன்னாங்க, இந்த கர்மத்தெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்க கிட்ட என்ன வச்சுக்கிட்டே சொன்னாங்க. அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்தது, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல நான் யோசிச்சது ஒன்று தான், உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியாது, உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை, ஸோ நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படி. ஏன்னா அவங்களுக்கு வந்து அறிவில்லாமல் தான் அதை வந்து பேசுகிறாங்க. அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாங்க. மேபி அப்படி இருக்கலாம், இல்லைனாலும் என் மேலே ஏதாவது நம்ம பண்ணுறதுல ஏதாவது பொறாமையாக கூட இருக்கலாம். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நான் வந்து அந்த இடத்துல யோசித்த ஒரே விஷயம், இவங்க வாயாலேயே நம்ம செஞ்ச விஷயத்த 4 பேர் கேட்க இவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் தான் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். ஸோ இந்த ஹாப்பியான விஷயத்தை ஏன் இவ்வளோ தூரம் சந்தோஷமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம எது செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்கும், எது செஞ்சாலும் பொறாமப்படுறதுக்கும், நம்ம செய்கிறத வந்துட்டு விமர்சனம் பண்ணுறதுக்கும், செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கும் நிறைய ஆட்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதை பற்றியும் காதில் வாங்காதீங்க. நீங்கள் செய்கிறது சரியாக இருக்குது, அதனால் மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்கும் போது கண்டிப்பாக அதில் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்க 1 வருஷம் எடுத்தது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். ஃபியூச்சரில் நம்மளுமே லேடிஸ்க்கு தேவையான ஏர்னிங்ஸ் வர மாதிரியான ஏதாவது பிஸ்னஸ் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் ஹீரா பியூட்டி ப்ராடக்ட்ஸில். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து வளரலாம். தேங்க்யூ.